அமேதம் கருக்குது. செக் செக்கு செக்கு செக். அடடே, வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா சேத்துல பொருண மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, ஊரு விட்டு ஊர் வந்தா நல்ல மழை. பிறந்ததுன்னு சின்ன வேலை பார்த்து உச்சி மண்டையனா சூடாகி போனேன். எனக்கு சூட்ட தனிக்கே வந்த மாதிரி இருந்துச்சு இந்த மழை. அப்புறம் என்ன, நல்லா மழையில ஒரு குடியில போட்டேன். என்னதான் சொல்லுங்க, நச்சு நச்சுன்னு மழை பெஞ்சு நம்ம உச்சி குத்த வச்சாலும் அந்த மழையோட அந்த மனம், இந்த சத்தம் மனசுக்கு ஒரு நிம்மதியா தெரியுதுல. கொஞ்சம் நீங்களும் அதை கேளுங்க. கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்படிதாங்க, நமக்கு அப்பப்போ நச்சு நச்சுன்னு உச்சி கொட்டுற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த மழை பெஞ்சு முடிஞ்ச அப்புறம் எப்படி ரசிக்கிறீங்களோ அப்படிதான் பிரச்சனை முடியறப்போ ஒரு நிம்மதி இருக்கும். அதனால மழை இல்லாத ஊரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் நல்லா இருந்தா சரித்திரமே இல்லை. அப்புறம் அன்றைய நாள் நல்லா முடிஞ்சது. அடுத்த நாள் குட்டி குஞ்ச டாடி பெரியப்பா 3 பேர் கடைக்கு போயிட்டாங்க. போன இடத்துல இந்த டாடி வழக்கம் போல கிட் செக்ஷனுக்குள்ள போயிட்டான். போயிட்டு குட்டி கொஞ்சம் இவனும் சேர்ந்து பொம்மை காரட்ட ஸ்டே பண்ணிட்டு இருந்தானுங்க. இதை பார்த்த பெரியப்பா, கல்யாணம் பண்ணிருந்தா என்னால் குட்டி கொஞ்சனுக்கு கம்பெனி கொடுக்கும் ரிலீஸ் பண்ணிருப்ப, அதை விட்டுட்டு மாடு காரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வழக்கம் போல இதை அதையும் இக்னோர் பண்ண. கேட்டா வாழ்க்கை வாழ்வதற்கேனா இவ சொல்ற பார்த்தா கல்யாணம் பண்ண யாரும் நல்லாவா இல்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கு குண்டூசிக்கு ட்ரெஸ் தைச்சு போட்ட மாதிரி ஒருத்தவன் தான். யாரும் அவனு கேட்டா இவனும் உனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னா, எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் இவனும் அவனும் சேர்ந்து ஷாப்பிங்ன்ற பேர்ல எங்கேயோ பொறுக்க போயிட்டானுங்க. ஒரு வழியா பொறுக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டானுங்க. வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாளைக்கு என்ன டாட்டி லஞ்சு கேட்டா நல்லி எலும்புனா. அப்பதான் தெரிஞ்சு பெரியாவே ஆர்டரை கூப்பிட்டு வந்துட்டானு. நல்லி வேற யாருல நம்ம குண்டூசி அண்ணன் தான். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு பார்த்தா ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்ட சாப்பாடு சமைக்கிற கூறு நீங்க போட்டு தூங்கிட்டோம். மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன்.